7.5 சனி வந்துருச்சு, 8.5 சனி வந்துருச்சு, 10.5 சனி வந்துருச்சு, கண்டச்சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு. ஏதோ ஒரு சனிகளை வட்டி பயமுறுத்தி அந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரத்தால் தீருமா தீராதா, இப்படி ஒரு குரூப்பு. இப்போ ஜோதிடம் எதை சொல்லுது, எது கிடைக்கும், அது எப்படி இருக்கும், பரிகாரங்கள்ன்றது உண்மையா பொய்யா, இப்படி ஜோதிடம் சம்பந்தமான பல்வேறு விதமான செய்திகளை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்ய போகிறோம். உடனே நினைக்கலாம், இவனுக்கு ஜோதிடத்தை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு. ஏறக்குறைய என்னென்ன தொழில் என்ன வேலை செஞ்சாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் பற்றிய புத்தகங்களை படித்து பல குருமார்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் குறித்து வச்சு இதற்காகவே சொல்லக்கூடிய பல விதமான ஜோதிட முறைகளையும் தெரிந்து கொண்டு, அதுக்காக முழுசாக யாருமே தெரியல. 1% தான் எனக்கு தெரியும். ஜோதிடம்ன்றது 1%, அது 100ல் 1% தெரியும். அந்த 1% அறிவை வைத்து பல்வேறு விதமான ஜாதகங்களை வாங்கி, கல்யாணம் முடித்தவங்க ஜாதகம், குழந்தை பிறந்தவங்க ஜாதகம், கல்யாணம் முடிக்காமலே இருக்கக்கூடியவங்களோட ஜாதகம், பல அரசியல் தலைவர்களோட ஜாதகம், இப்படி பல 100 ஜாதகங்களை, ஒவ்வொன்றுக்கும் பல 100 ஜாதகங்களை கலெக்ட் பண்ணி, அப்போ ஜோதிட விதிகள் சொல்கிறது இந்த மாதிரி சொல்லுது, இவங்களுக்கு இந்த ஜாதகங்களில் இருக்குதா அப்படின்னு பார்த்து, அதே போல் பல ஜாதகங்களை வாங்கி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து, அது இந்தந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, அப்போ இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறப்ப நடந்திருக்கு, அப்போ இது உண்மையா அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வு செய்து அதை தொடர் நிகழ்ச்சியாக நம்ம சேனலில் ஒவ்வொரு ஜாதகமாக நாம் பார்க்க போகிறோம். அரசியல் தலைவர்களுடைய ஜாதகங்களை பார்க்க போகிறோம். அவங்க எப்படி அரசியலில் சாதாரண ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் அவரும் அரசியலில் ஒரு தலைவர் தான். அதே போல் பிரதமராக இருந்தாலும் அவர் நாட்டுக்கே பிரதமர், இவர் ஊருக்கு பிரதமர். அப்போ இது எப்படி ஒரு சாதாரண கிராம பஞ்சாயத்து தலைவராக ஒருத்தர் எப்படி வரார், அடுத்து எம்எல்ஏவாக ஒருத்தர் எப்படி வரார், எம்பியாக எப்படி வரார், முதலமைச்சராக எப்படி வரார், பிரதமராக எப்படி வரார், அமைச்சர்களாக எப்படி வர்றாங்க, அப்புறம் எந்தெந்த கிரக சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு ஏற்கனவே இருந்த பல தலைவர்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து அதனுடைய விளக்கங்கள், அதேபோல் பல்வேறு விதமான ஜோதிட ஆய்வுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த வீடியோக்களாக போட போகிறோம். மேலான அன்பு உறவுகள், தொடர்ந்து நமது பிஎஸ்சி டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தந்து, தொடர்ந்து இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா, அடுத்து வரக்கூடிய